தமிழகத்தில் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் மற்றும் அந்தோத்யா அன்ன யோஜனா வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தங்களது கைவிரல் ரேகையை பதிவு செய்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் அனைவரும் தங்களது விரல் ரேகையை அவசியம் பதிவு செய்ய வேண்டும். பிப்ரவரி 25, 2026க்குள் தங்களுக்கு அருகிலுள்ள நியாய விலைக் கடைகளுக்கு சென்று இப்பணியை முடிக்க வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உட்பட பல்வேறு மாவட்ட நிர்வாகங்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த சில மாதங்களாகவே ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் இது குறித்து வாய்மொழி எச்சரிக்கை வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இது இறுதி எச்சரிக்கையாக உருவெடுத்துள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் இருந்தும் நீண்ட நாட்களாக விரல் ரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் கார்டிலிருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளது. பெயர் நீக்கப்பட்டால் அந்த உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய அரிசி மற்றும் இதர பொருட்களின் அளவு குறைக்கப்படும். சில நேரங்களில் முழு குடும்ப அட்டையின் செயல்பாடும் பாதிக்கப்படலாம். இந்த அறிவிப்பு முக்கியமாக அரிசி அட்டைதாரர்களுக்கு பொருந்தும். குடும்பத் தலைவர் மட்டுமல்லாமல் கார்டில் பெயர் உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரேஷன் கடைக்கு சென்று ஒருமுறை விரல் ரேகை வைத்து உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக நீண்ட நாட்களாக ரேஷன் கடைக்கு போகாத உறுப்பினர்கள் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையை எடுத்துக்கொண்டு உங்கள் நியாய விலை கடைக்கு செல்லுங்கள். அங்குள்ள விற்பனையாளரிடம் விவரத்தை கூறினால் அவர் சில நிமிடங்களில் ஃபிங்கர் பிரிண்ட் இயந்திரம் மூலம் உங்கள் ரேகையை பதிவு செய்து விடுவார். ஒருவேளை நீங்கள் சொந்த ஊரில் இல்லை என்றால் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் கீழ் நீங்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு அருகிலுள்ள எந்த ஒரு ரேஷன் கடையிலும் கார்டை காண்பித்து ரேகையை பதிவு செய்யலாம். ரேஷன் கார்டுகளில் நிலவும் மோசடிகளை தடுக்கும் இறந்தவர்களின் பெயர்கள் அல்லது ஊரில் இல்லாதவர்களின் பெயர்களில் பொருட்கள் வாங்கப்படுவதை தவிர்க்கவும் இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. தகுதியான நபர்களுக்கு மட்டுமே அரசு வழங்கும் இலவச அரிசி மற்றும் பொருட்கள் சென்றடைவதை உறுதி செய்யவே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது.